வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 94 மக்களவைத் தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழக உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேண்டிடேட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற தமிழக இளம் வீரர் குகேஷிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கேரளம், கர்நாடகம் உட்பட 13 மாநிலங்களின் 89 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய 2 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பெங்களூரு மற்றும் சிக்கபல்லப்பூர் பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் திரு பிரகாஷ் காரத் காசர்கோட்டிலும், பிருந்தா காரத் பத்தினம்திட்டா பகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு டி ராஜா கண்ணூர் பகுதியிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் இன்று வாக்குகளை சேகரிக்கின்றனர். கேரள மாநிலத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மற்றும் திபெத்திய எல்லை காவல் படையினர் கண்ணூர் மாவட்டம் வந்தடைந்தனர். இந்நிலையில் 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களின் 94 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும். இந்நிலையில் மணிப்பூர் மக்களவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருகிறது. 11 மணி நிலவரப்படி 37.54% வாக்குகள் பதிவாகியுள்ளன. முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது இந்த 11 வாக்குச்சாவடிகளிலும் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் மறு வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழ்நாட்டில் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், இந்த மையங்களில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பறக்கும் படையின் வீடியோ பதிவு குழுவினரின் ஆய்வு மாவட்ட எல்லைகளில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டம் இளையாம்பாளையம் தனியார் மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் உமா இன்று ஆய்வு செய்தார். தேர்தலின் போது பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றமாக கருத முடியாது என்று அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்துள்ளது. இது தொடர்பான மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பணம் பறிமுதல் தொடர்பான வழக்கை பட்டியலிடப்பட்ட குற்றமாக கருத முடியாது என்று அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இந்த மனுவிற்கு நாளை மறுநாளுக்குள் உரிய பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று வழங்குகிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்திற்கு பத்ம விபூஷன் விருதுகளை அவர் வழங்குகிறார். இந்தி திரைப்பட நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பின்னணி பாடகி உஷா உதுப் உள்ளிட்டோருக்கு பத்மபூஷன் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. கலை, சமூக பணி, பொதுப்பணி, அறிவியல், பொறியியல், வர்த்தகம், தொழில், மருத்துவம், இலக்கியம், குடிமைப் பணிகளில் சிறந்து விளங்குவோருக்கு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தையொட்டி இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச புவி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புவியும் நெகிழியும் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பூமியையும் அதன் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வகையில் உலகம் முழுவதும் நெகிழியின் பயன்பாட்டை அகற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புவி தினத்தின் முக்கியத்துவம் குறித்து திருச்சி அண்ணா அறிவியல் மைய கோளரங்க திட்ட இயக்குநர் திரு ஆர் அகிலன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில், உலக புவி நாள் இன்று உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. புவியின் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அச்சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்கோடு அனைத்து நாடுகளிலும் 1979ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு சிறப்பு நாளாகும். இந்த நாளின் போது புவியின் வடகோட பகுதி வசந்த காலமாகவும் தென்கோட பகுதி இலையுதிர் காலமாகவும் காணப்படும். இனி வரும் காலங்களில் நம்ம எந்த பயன்பாட்டிற்காகவும் பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ண வேண்டும். உலக புவி தினத்தையொட்டி நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் மாணாக்கர் புவி வடிவில் மனித சங்கிலி அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மண் வளத்தை பாதுகாக்க மரம் வளர்க்க வலியுறுத்தி மாணாக்கருக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதால் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் இந்த மையம் கூறியுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அனல் காற்றும் வெப்பநிலையும் அதிகரித்து வருவதையொட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு தரப்பினருடன் சிறப்பு ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளது. வாக்குப்பதிவு தினங்களில் வெப்ப அலையை கையாள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. சிறப்பு வகுப்புகளை நடத்துவதால் மாணாக்கர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவதாக முதலமைச்சரின் தனி பிரிவிற்கு புகார்கள் வரப்பெற்றதை அடுத்து இந்த நடவடிக்கை. கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் நோய் கண்டறியப்பட்டதை அடுத்து தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணைகளில் கால்நடை பராமரிப்புத்துறை தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள 47 அதிவிரைவு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா, நாமக்கல்லில் பறவை காய்ச்சலுக்கான எந்தவித அறிகுறியும் கண்டறியப்படவில்லை என தெளிவுபடுத்தினார். பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் அவர் அறிவுறுத்தினார். பறவை காய்ச்சல் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தாக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழிப்பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இங்குள்ள கோழிப்பண்ணைகளில் வழக்கமாக உயிரி பாதுகாப்பு முறைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதால் பறவை காய்ச்சல் தாக்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000 முட்டை கோழி பண்ணைகளில் சுமார் 5 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. பொதுவாக இங்குள்ள பண்ணைகளில் பறவை காய்ச்சல் தாக்கம் இதுவரை காணப்படவில்லை. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி தமிழகம் முழுவதிலுமிருந்து 2500 பேருந்துகளும் 6 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். ஆண்டுதோறும் நடைபெறும் மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் முடிவுற்ற நிலையில் கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை காலை நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் ஏராளமானோர் மதுரை வந்த வண்ணம் உள்ளனர். கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு எதிர் சேர்வை இன்று நடைபெற்றதன் தொடர்ச்சியாக இன்று இரவு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையுடன் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். தொடர்ந்து நாளை காலை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. விழாவை ஒட்டி நாளை உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. நாகர்கோவிலை அடுத்த கிருஷ்ணன் கோவிலிலும் சித்திரை தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக திருநங்கைகள் பங்கேற்கும் கூவாகம் அழகி போட்டிகள் இன்று நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக திருநங்கைகளின் முக்கிய திருவிழாவான கூவாகம் கூத்தாண்டர் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தென்னிந்திய திருநங்கைகளின் கூட்டமைப்பு மற்றும் தமிழக அரசு சமூக நலத்துறை சார்பில் நடைபெறும் மிஸ் கூவாகம் எனப்படும் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி உலக திருநங்கைகளை ஒருங்கிணைத்து அதில் சிறந்த திருநங்கையை தேர்வு செய்யும் நிகழ்வாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து கூவாகம் கூத்தாண்டர் கோவிலில் நாளை இரவு தாலி கட்டும் நிகழ்வும் நாளை மறுநாள் கூவாகம் தேர் திருவிழாவும் நடைபெறும். வானொலி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். டொரண்டோவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை தமிழக இளம் வீரர் குகேஷ் கைப்பற்றியுள்ளார். இந்த வெற்றியை தொடர்ந்து உலக சதுரங்க சாம்பியனான சீனாவின் டிங் லெரனுடன் குகேஷ் இந்த ஆண்டு இறுதியில் மோதவுள்ளார். சாம்பியன் பட்டத்தை வென்ற குகேஷிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மத்திய அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இதன் மூலம் கேண்டிடேட்ஸ் தொடரை வென்ற இளம் வீரர் என்ற பெருமையை குகேஷ் பெற்று சாதனை படைத்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 94 மக்களவைத் தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழக உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம்
தெரிவித்துள்ளது. கேண்டிடேட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற தமிழக இளம் வீரர் குகேஷிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.